சத்தியவதி உண்மையில் சேதி நாட்டு அரசனான உபரிசரஸ் என்னும் மன்னனின் மகள். செம்படவ அரசனால் வளர்க்கப்பட்டவள். சந்தனுவிற்கும் அவளுக்கும் முதலில் சித்திராங்கதன் என்னும் மகன் பிறந்தான். பின் விசித்திர வீரியன் பிறந்தான். சந்தனு மரணம் அடைந்ததும் பீஷ்மர் சித்திராங்கதனை அரசனாக்கினார். ஒரு சமயம் அவன் கந்தர்வ நாட்டு அரசனுடன் போர் செய்ய நேர்ந்தது. அந்த கந்தர்வ அரசன் பெயரும் சித்திராங்கதன். உன் பெயரை மாற்றிக்கொள் என்றான் கந்தர்வ மன்னன். இல்லாவிட்டால் போரிடவா என சவால் விட்டான். போரில் சந்தனுவின் மகன் மரணம் அடைந்தான். பீஷ்மர் அடுத்து விசித்திர வீரனை அரசனாக்கினார். அவனுக்கு மணம் முடிக்க எண்ணினார். அந்த சமயம் காசி நாட்டு மன்னன் அவனது 3 மகளுக்கும் சுயம்வரம் நடத்துவது அறிந்து பீஷ்மர் காசியை அடைந்தார். சுயம்வரத்தில் பல அரசர்கள் கூடியிருந்தனர். அம்பை, அம்பிகை, அம்பாலிகை என்பது அவர்களது பெயர். பீஷ்மரின் வயது கண்டு அவர்கள் விலகினர். சில மன்னர்கள் பீஷ்மரை பார்த்து நரை கூடிய கிழப்பருவத்தில் திருமண ஆசையா, உன் பிரம்மசரிய விரதம் என்னவாயிற்று என்று சிரித்தனர். பீஷ்மர் கடும் கோபம் அடைந்தார். 3 பெண்களையும் பலவந்தமாக தேரில் ஏற்றிக் கொண்டு வந்தார். மன்னர்கள் முறையடிக்கப் பார்த்து தோற்றனர். ஆயினும் சௌபல நாட்டு மன்னன் சால்வன் கடும் போர் செய்து தோற்று ஓடினான். பின் பீஷ்மர் 3 பெண்களையும் தன் மகள் போல, மருமகள்கள் போல அழைத்துக் கொண்டு அஸ்தினாபுரம் வந்தார். அப்பெண்களை விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார். அப்போது அப்பெண்களில் மூத்தவள் அம்பை. என் மனம் சௌபல நாட்டு மன்னன் சால்வனிடம் சென்றுவிட்டது. அவனையே மணாளனாக அடைவேன் என்றாள். உடன் பீஷ்மரும் பெண்ணே, உன் மனம் அவனை நாடினால் தடையேதும் இல்லை, இப்பொழுதே நீ அவனிடம் செல்லலாம் என்றார். அம்பையும் சௌபல நாடு நோக்கி சென்றாள். சால்வனை சந்தித்த அம்பை, மன்னா, நாம் முன்னரே உள்ளத்தால் கலந்துள்ளோம், இப்போது முறைப்படி மணம் செய்து கொள்வோம் என்றாள். அதற்கு சால்வன், பெண்ணே, மன்னர் பலர் இருந்த அவையிலிருந்து பலந்தமாக பீஷ்மர் உன்னைக் கவர்ந்து சென்றார். மற்றவரால் கவரப்பட்டு பின் அவர் வீட்டிலிருந்து அனுப்பப்பட்ட பெண்ணை திருமணம் செய்ய மாட்டேன். நீ திரும்ப செல் என்றான். சால்வனின் இந்த முடிவினால் என்ன செய்வது என்று அறியாத அம்பை மீண்டும் அஸ்தினாபுரம் சென்றாள். பீஷ்மரை நோக்கி, சுயம்வர மண்டபத்திலிருந்து என்னைக் கவர்ந்து வந்த நீரே தர்மசாத்திரப்படி என்னை மணம் புரிய வேண்டும் என்றாள். ஆனால் பீஷ்மரோ நான் பிரம்மசரிய விரதம் பூண்டுள்ளேன் எனக் கூறி மறுத்தார். மாறி மாறி கண்ணீருடன் சால்வனிடமும் பீஷ்மரிடமும் முறையிட்டபடியே 6 வருடங்களைக் கழித்தாள் அம்பை. பின் இமயமலை சாரலை அடைந்து அங்குள்ள பாகூத நதிக்கரையில் கட்டை விரலை ஊன்றி நின்று கடும் தவம் செய்தாள். 12 ஆண்டுகள். முருகப்பெருமான் அவளுக்கு காட்சி அளித்து அழகிய மாலை ஒன்றை கொடுத்து, இனி உன் துன்பம் தொலையும், அழகிய இந்த தாமரை மாலையை அணிபவனால் பீஷ்மர் மரணமடைவார் என்று கூறி மறைந்தார். பின் அம்பை பல அரசர்களிடம் சென்று, இந்த மாலை அணிபவர் பீஷ்மரைக் கொல்லும் வல்லமை பெறுவார், யார் பீஷ்மரைக் கொல்கிறார்களோ அவருக்கு நான் மனைவி ஆவேன், யாராவது இம்மாலையை வாங்கிக் கொள்ளுங்கள் என வேண்டினாள். பீஷ்மரின் பேராற்றலுக்கு பயந்து யாரும் முன் வரா நிலையில் ஆண்டுகள் பல கடந்தது. ஆனாலும் அம்பை தன் முயற்சியைக் கைவிடவில்லை. பாஞ்சால அரசன் துருபதனை சந்தித்து, துயரக்கடலில் மூழ்கியுள்ள என்னை கைதூக்கி விடுங்கள் என்றான். அவனும் பீஷ்மருடன் போராடும் ஆற்றல் எனக்கில்லை என்று ஒதுங்கினான். இனி ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலையில் அம்மாலையை அம்மன்னனின் மாளிகையில் போட்டுவிட்டு, பெண்ணே, மாலை எடுத்துச் செல் என்று கூறிய மன்னனின் வார்த்தைகளையும் புறக்கணித்து வெளியேறினாள் அம்பை. துருபதனும் அம்மாலையை காத்து வந்தான். அம்பை பின் ஒரு காட்டிற்குச் சென்றாள். அங்கு தவமிருந்த ஒரு முனிவரை சந்தித்தாள். அவர் அவளை பரசுராமரைப் பார்க்கச் சொன்னார். அம்பையும் பரசுராமரை சந்தித்து தன் நிலைமையை சொன்னாள். பரசுராமர் பீஷ்மரை சந்தித்து அம்மையை மணக்கச் சொல்ல பீஷ்மர் இணங்கவில்லை. ஆகவே இருவருக்குள் போர் மூண்டது.
இருவரும் வல்லமை மிக்கவர்கள் ஆனதால் யார் வெற்றி பெறுவார் எனக் கூற இயலாத நிலையில் பரசுராமர் விலகிச் சென்றார். மீண்டும் தோல்வியுற்ற அம்பை சிவனை நோக்கி தவமிருந்தாள். சிவன் அவளுக்கு காட்சி அளித்து, பெண்ணே, உன் கோரிக்கை இப்பிறவியில் நிறைவேறாது. அடுத்த பிறவியில் அது நடக்கும். உன்னை காரணமாகக் கொண்டு பீஷ்மருக்கு மரணம் ஏற்படும் என்றார். மறுபிறவி எடுக்க நினைத்த அம்பை உடனே தீயில் விழுந்து மாண்டு போனாள். துருபதனின் மகளாகப் பிறந்தாள். சிகண்டி என்ற பெயர் தாங்கினாள். ஒருநாள் அரண்மனை வாயிலில் மாட்டப்பட்டிருந்த அந்த அழகிய தாமரை மாலையைக் கண்டு அதை எடுத்து அணிந்து கொண்டாள். இதை அறிந்த துருபதன் பீஷ்மருக்கு பயந்து தன் மகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினான். பின் சிகண்டி தவ வாழ்க்கை மேற்கொண்டாள். இஷிகர் என்னும் முனிவருக்கு பணிவிடை செய்யும்போது அம்முனிவர் கங்கை ஆற்றின் உற்பத்தி இடத்தில் விபஜனம் என்னும் விழா நடைபெறப் போகிறது. அதற்கு வரும் தொம்புரு என்னும் மன்னனுக்கு பணிவிடை செய்தாள். உன் எண்ணம் ஈடேறும் என்றார். சிகண்டி அங்கு போனாள். அங்கு பல கந்தர்வர்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவன் சிகண்டியை பார்த்து, நாம் இருவரும் உருவத்தை மாற்றிக்கொள்ளலாமா? அதாவது உன் பெண் வடிவத்தை எனக்குத்தான், நான் என் ஆண் வடிவத்தை உனக்குத் தருகிறேன் என்றான். சிகண்டியும் அதற்கு சம்மதித்து ஆணாக மாறினாள். பின் போர் பயிற்சிகளில் ஈடுபட்டு நிகரற்ற வீரனாக திகழ்ந்தாள். பாஞ்சாலத்திற்கு திரும்பச் சென்று தந்தை துருபதனை சந்தித்து நடந்த விஷயங்களைக் கூறி, இனி பீஷ்மருக்கு பயப்பட வேண்டாம் என்றாள். துருபதனும் மகிழ்ந்து அவனை ஏற்றுக்கொண்டான். அம்பை வெளியேறியபின் பீஷ்மர் விசித்திரவீரியனுக்கு அம்பிகை, அம்பாலிகையை மணம் செய்வித்தார். இவர்களுடன் 7 ஆண்டுகள் வாழ்ந்த விசித்திரவீரியன் காச நோயால் இறந்தான். நாட்கள் சில சென்றதும் சத்யவதி பீஷ்மரிடம், மகனே, உன் தம்பி மக்கள் பேரின்றி இறந்தான். சந்தனுவின் குலம் தழைக்க வேண்டும். தருமசாத்திரம் தெரிந்தவன் நீ, புத்திரர் இல்லா குலம் எப்படி தழைக்கும்? ஆகவே நீ அம்பிகை அம்பாலிகையுடன் கூடி புத்திர சந்ததியை உண்டாக்கு என்றாள். ஆனால் பீஷ்மரோ, அன்னையே, நீங்கள் உரைத்தது மேலான தர்மமே, ஆனாலும் என் சபதத்தை நான் மீறமாட்டேன் என உறுதியாக உரைத்தார். அதற்கு சத்யவதி, ஆபத்து காலங்களில் சாத்திரம் பார்க்க வேண்டியதில்லை. நெருக்கடியான நேரங்களில் தர்மத்தில் இருந்து விலகுதல் பாவம் இல்லை. ஆகவே நான் சொல்வது போல செய் என்றாள். ஆனால் பீஷ்மரோ, அன்னையே, நம் குலம் தழைக்க வேறு ஏதேனும் யோசியுங்கள் என்றார். பின் சத்யவதி பீஷ்மரிடம் தன் கதையைக் கூறலானாள். கங்கை மைந்தனே, இன்று ஒரு உண்மையை உன்னிடம் தெரிவிக்கிறேன். அது இரகசியமாகவே இருக்கட்டும். முன்பு வசு என்ற மன்னனின் வீரியத்தை ஒரு மீன் தனது வயிற்றில் கர்ப்பமாக தாங்கியிருந்தது. அந்த மீன் வயிற்றில் வளர்ந்தவள் நான்தான். ஒருநாள் ஒரு செம்படவன் அம்மீனை தன் வீட்டுக்கு கொண்டு போனான். அங்கு நான் பிறந்தேன். அவர் பின் என்னை தன் மகளாய் வளர்த்தார். நானும் வளர்ந்து கன்னிப்பருவம் எய்தினேன். யமுனை ஆற்றில் பரிசல் ஓட்ட ஆரம்பித்தேன். அப்போது ஒரு நாள் பராசர முனிவர் என் படகில் ஏறினார். என்னைப் பார்த்து காமவயப்பட்டார். ஆனால் நானோ பயந்தேன். அப்போது அவர் நான் செம்படவப் பெண் இல்லை என்று உணர்த்தினார். உடன் நான் இந்த பகல் நேரத்திலா என்றேன். அவர் உடனே சூரியனை மறைத்து இருளாக்கினார். என் உடலில் மீன் நாற்றம் வீசுகிறதே என்றேன். உடன் என் உடலில் நறுமணம் வீச வைத்தார். இந்த நதிக்கரையிலே நீ கர்ப்பம் அடைந்து குழந்தை பிறந்து மீண்டும் கன்னியாகி விடுவாய் என்றார். பின் அவர் என்னைச் சேர்ந்து ஒரு மகனை உண்டாக்கிவிட்டார். எனக்குப் பிறந்த அந்த மகன் துவைபாயனன் என்றழைக்கப்பட்டான். அவன் யோக சக்தியால் மகரிஷி ஆனான். வேதங்களை 4ஆக வகுத்தான். அதனால் வேதவியாசன் என்ற பெயர் பெற்றான். நீ சம்மதித்தால் நான் அவனுக்கு கட்டளை இடுகிறேன். உடன் அந்த மகரிஷி இங்கு தோன்றி அம்பிகை,
அம்பாலிகைக்கு புத்திர பாக்கியம் அளிப்பான் என்றாள். பீஷ்மரும் குலத்துக்கு அனுகூலம் என்பதாலும் தர்மசாத்திரத்திற்கு இதனால் கேடில்லை என்பதாலும் சத்யவதி கூறியதற்கு தடையேதும் சொல்லவில்லை. உடனே சத்யவதி வியாசரை நினைக்க மகரிஷி தாய் முன்னே தோன்றினார். அன்னையே, என்னை அழைத்தது ஏன் என அவர் வினவ, சத்யவதியும், தவத்தோனே நீ எனக்கு மூத்த மகனாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறாய். விசித்திர வீரியன் எனது இளைய மகன். பீஷ்மரும் உனக்கு அண்ணனாவார். பீஷ்மர் குல சந்ததி விருத்திக்கு அவரது பிரமசரிய விரதத்தால் உதவ முடியாதவராக இருக்கிறார். ஆகவே நீ என் கோரிக்கையை ஏற்று உன் இளைய சகோதரனின் மனைவி யர்தேவ மகளிர் போன்றவர்கள். அவர்களிடம் நீ சந்ததியை உருவாக்க வேண்டும் என்றாள். அதற்கு வியாசர், தாயே, உத்திரதானத்தை சாத்திரங்களும் ஏற்றுக்கொண்டுள்ளன. ஆனால் நான் சந்ததியே தர வேண்டுமென்றால் அம்மகளிர் இருவரும் என் விகாரத் தோற்றத்தைக் கண்டு அருவருப்பு கொள்ளக்கூடாது. என் உடலிலிருந்து வீசும் துர்நாற்றத்தை பொருட்படுத்தக்கூடாது. அப்படி அம்பிகை என்னுடன் கூடுவாளாயின் அவளுக்கு பிறக்கும் மகன் 100 மகன்களைப் பெறுவான் என்று கூறினார். சத்யவதி, அம்பிகையை அழைத்து நீ ஒரு மகானுடன் கூடி புத்திரனைப் பெற வேண்டும். இது அரச தர்மம்தான். மறுக்காதே என்றாள். அம்பிகையும் நாட்டின் நலன் கருதி இதற்கு சம்மதித்தாள். அன்றிரவு வியாசர் அம்பிகையின் அறையில் நுழைந்தார். அவரது செம்பட்டையான சடைமுடி, விகாரமான தோற்றம், நாற்றம் எல்லாம் பார்த்து அம்பிகை கண்களை மூடிக்கொண்டாள். அச்சம் காரணமாக கண்களைத் திறக்கவே இல்லை. வியாசர் அம்பிகையுடன் கலந்தார். பின் தாயிடம் வந்தவர், தாயே, வீரமிக்க மகன் பிறப்பான். ஆனால் அம்பிகை கண்களை மூடிக்கொண்டிருந்தபடியால் பிறக்கும் மகன் குருடனாய் இருப்பான் என்றார். மகனே, குரு வம்சத்தில் குருடனாக இருப்பவன் அரசாள தகுதியற்றவன். அதனால் சிறந்த மகனை அம்பாலிகையுடன் கூடி பெற்றுத்தர வேண்டும் என்றாள் சத்யவதி. வியாசர் கூறியபடி அம்பிகைக்கு ஒரு குருட்டுக் குழந்தை பிறந்து அதுவே திருதராட்டின். பின் வியாசரை அழைத்தாள் சத்யவதி. வியாசரும் அம்பாலிகையுடன் சேர்ந்தார். ஆனால் அம்பாலிகை வியாசரின் கோரத் தோற்றம் கண்டு பயந்து உடல் வெளுத்தாள். உடன் வியாசர், உனக்கு பிறக்கும் மகனும் வெண்மை நிறத்துடன் இருப்பான். பாண்டு அவன் பெயர். அவனுக்கு 5 பிள்ளைகள் பிறப்பர் என்றார். அம்பிகையும் அதுபோல மகனை பெற்றெடுத்தாள். 2 குழந்தைகளும் குறைபாடுடன் இருந்தால் அம்பிகைக்கு இன்னொரு மகனைத் தர வேண்டும் என சத்யவதி வேண்டினாள். ஆனால் அம்பிகை அவருடன் மீண்டும் சேர மனமில்லாது ஒரு பணிப்பெண்ணை அனுப்பினாள். பணிப்பெண்ணும் வியாசரும் மன மகிழ்ச்சியுடன் கூடினர். பின் வியாசர் பணிப்பெண்ணின் அடிமைத் தன்மை நீங்கியது என்றும் அவளுக்கு பிறக்கும் குழந்தை சிறந்த ஞானியாய் விளங்குவான் என்று கூறி அவன் பெயர் விதுரன் என்று சொல்லி மறைந்தார். வியாசர் மூலமாக அம்பிகை, அம்பாலிகை, பணிப்பெண் ஆகியோருக்கு திருதராட்டின், பாண்டு, விதுரன் ஆகியோர் பிறந்தனர். தொடரும்.